ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே இப்போ தமிழ் டப்பிங்லேயே இன்றைக்கி வெளியாக இருக்கிற சூப்பர் கேர்ள் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகி சூப்பர் கேர்ள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அப்பா அம்மா வேற ஒரு பிளானெட்டில் ஆரம்பத்தில் இருக்காங்க. இது ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டாக காமிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே ஏற்படுற ஒரு பெரிய நியூக்ளியர் ரியாக்ஷனால் அங்கே இருக்கிற எல்லாரும் சாகத்தான் போகிறோம், அதுக்கு முன்னாடி பிள்ளையாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி கதாநாயகியும் அவங்களுடைய ஆசை நாய்க்குட்டியும் சேர்த்து ஒரு பாடில் வச்சு ஏர்த்துக்கு அனுப்பிடுறாங்க அவங்க. இப்போ இங்கே ஏர்த்துக்கு வர்ற கதாநாயகியும் அவங்களுடைய நாய்க்குட்டியும் நம்ம கதாநாயகியுடைய கசினான நம்ம சூப்பர்மேனு இங்கே பார்த்துக்கிறாப்புல. இங்கேயே தான் வளர்றாங்க இவங்க. இப்போ கதாநாயகியை பொறுத்தளவுக்கு அவங்க கைகால வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுமா இல்லையா, வீட்டில் ஒரே அட்ராசிட்டி தான். என்னுடைய 23வது பர்த்டே இன்னைக்கு எப்படி கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு அந்த அம்மா பிளானட் டு பிளானட் அட்ராசிட்டி பண்ணுது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு அது. ஒரு தருணத்தில் என்னுடைய அப்பாவை என் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டான் படத்துடைய வில்லன், அதனால் அவனை நான் பழிக்கு பழி வாங்கியே தீரணும், எனக்கு உதவி வேணும் அப்படின்னு ருத்தி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கதாநாயகிட்ட ஹெல்ப் கேட்க, நம்ம கதாநாயகி அவன் உனக்கு மட்டும் வில்லை இல்லைப்பா, எனக்குமே அவன் தான் வில்லை, என் நாயுமே ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டு போயிட்டான் அவன், அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து களத்தில் இறங்குவான் அப்படின்னு சொல்லி இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோ அப்படின்னு சொல்லி டிசி காமிக் புக் மினி சீரீஸ் உடைய அடாப்டேஷனாகத்தான் இப்போ வெளியாயிருக்கு. கிரைக் ஜில்லஸ்பி அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. இந்த படம் டிசி யூனிவர்ஸில் 2வது படமாக இப்போ வெளியாயிருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மில்லி ஆல்காக் அவங்க தான் படத்தில் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த துடுக்குத்தனமோ சுட்டித்தனமோ அதே நேரத்தில் அந்த சூப்பர் பவர் மிக்க அந்த பொண்ணா அட்டகாசமாக தேவையான விஷயத்தை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். ஈவ் ரெட்லி அவங்க தான் அந்த ரூத்தி அப்படிங்கிற அந்த பொண்ணு கதாபாத்திரத்தை ப்ளே பண்ணது. மேத்தியாஸ் ஷினாட்ஸ் அவர் தான் படத்துடைய வில்லனாக பண்ணியிருக்காப்புல. நம்ம ஜேசன் மாமோ ஒரு பவுண்டி ஹண்டராக வர்றாப்புல, ஒரு 2 சீனுக்கு கேமியோ மாதிரி உள்ளே வந்துட்டு போயிருக்காப்புல. அப்புறம் சூப்பர் கேர்ள்னு பேர் வச்சாச்சு, சூப்பர் மேனை காமிச்சா தானே டிசி ஃபேன்ஸை திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக டேவிட் காரன்ஸ்வெட் அவர் தான் சூப்பர் மேனாக ஒரு 2-3 சீனுக்கு வந்து தலையை காமிச்சிட்டு போயிருக்காப்புல. இது போக சப்போர்ட்டிங் காஸ்ட்லையும் அவங்கவுங்க வந்தவங்க எல்லாம் என்ன தேவையோ அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான விஷயத்த பண்ணியிருக்காங்க. எப்பயும் சொல்கிறது தான், ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னா அந்த பிரமிப்பு பிரம்மாண்டம் அந்த ஆச்சரியம் சும்மா அதகலமாக ஆக்ஷன் சீக்வன்ஸை பொருதி விட்டாங்களா, அந்த எதிர்பார்ப்புக்கு தானே தேட்டருக்கு போகிறோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஸ்பேஸில் நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, முதல் சீக்வன்ஸ் செம்மையாக இருந்தது. அது அதே மாதிரி இன்பிட்வீனில் 1-2 சீக்வன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. என்ன கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் தான் கொஞ்சம் கிளம்சி பண்ணிட்டாங்களோ, சிஜிஏ விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ்னு எதுவும் கொஞ்சம் இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாமோ, அது ப்ராப்பராக உட்காரலையோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை மட்டும் பார்க்கும்போது. ஏன்னா அதுதான் பெருசாக இம்பாக்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சம்பவம், ஆனால் அது ஒரு மாதிரி கொஞ்சம் சப்புன்னு போயிடுச்சோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலி இந்த படம் நான் தமிழ் டப்பிங்கில் 3D வெர்ஷனில் பார்த்தேன். ஏன்னா காலைல 9 மணி ஷோ அதுதான் இருந்தது. சரி அதே புக் பண்ணி முதல் படம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு போனேன். எங்கே நம்ம ஃபீனிக்ஸ் மாலில் லூக்ஸில் ஸ்க்ரீன் நம்பர் 7. ஆனால் என்ன பிரச்சனையாகி போச்சு அப்படின்னா, 9 மணிக்கு படத்தை போடுறோன்னு சொல்லி கேடிஎம் வரல அப்படின்னு கடைசியாக அந்தானு அங்கே ஒரு அமுளி தும்பி ஆகி போச்சு. 9:30 மணிக்கு படத்தை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் படம் போட்டதுக்கப்புறமே நம்ம 3D படம் அப்படின்னு ஓடும்போது 3D கிளாஸ் இல்லாமல் பார்த்தா எப்படி தெரியும் நமக்கு, ஒரு மாதிரி பிளர்ரியாக 2 தெரியும் இல்லையா, அந்த மாதிரியே தெரிஞ்சது. 3D படம் ஆரம்பிச்சிருச்சு. நான் 3D கிளாஸ் போட்டதுக்கப்புறமும் நான் திடீர்னு பக்கத்தில் இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு, சார் இது 2Dயில் ஓடுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. அவர் என்ன பண்ணாப்புல, நேராக போய் இன்னொரு 3D கிளாஸ் எடுத்து என் கையில் கொடுத்து இதை வாங்கிட்டு போயிட்டாப்புல. சரி வேறு என்ன பண்ணால் போட்டு படம் போட்டதே பெருசு, அதுவே 1/2 மணி நேரம் லேட்டு, பார்த்துருவான் அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டேன். ஆனால் நான் பார்த்த அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டுடைய பிரச்சனையா இல்லை மற்றவங்களுக்கு தேட்டரில் பார்த்தவங்களுக்கு 3D வெர்ஷனில் இதே மாதிரி தான் இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் ரொம்ப போரான 3D கிளாரிட்டி அங்கே. குறிப்பாக எங்கள் ஒரு சீனில் ஹீரோயின் முன்னாடி இருக்காங்க, பின்னாடி பேக் ட்ராப்பில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதோ ஒரு ஸ்பேஸில் ஒரு சம்பவத்தை ஏதோ ஒன்று காமிச்சிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு பிளானட்டை பேக் ட்ராப்பில் காமிச்சிட்டு இருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். முன்னாடி இருக்கக்கூடிய ஹீரோயின் மட்டும் 3Dயில் எப்படி தெரியுமோ அந்த மாதிரி பளிச்சுன்னு தெரியுது. பின்னாடி இருக்க எல்லாமே பிளர்ரியா அப்படி ரெட்டையாக தெரியுமே, அந்த மாதிரியே தெரியுது. மொத்த படமுமே எனக்கு இப்படி தான் தெரிஞ்சது. எவனாவது எந்திரிச்சு நியாயத்தை கேட்பேன் அப்படின்னா யாருமே கேட்கல. நம்மளும் படத்தை கடைசி பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா ஏற்கனவே பிரச்சனையாகி போச்சு, திருப்பி எத்தனை தடவை கேட்குறதுங்கிறதுக்காக படத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டேன். அதனாலேயே முதல்ல இந்த படத்தை நம்மளால் பெருசாக ஒன்றியே பார்க்க முடியலை. என்னால் நான் பார்த்த அந்த ஸ்க்ரீனில் இருந்த பிரச்சனைனால இதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது நான் பார்த்த அந்த ஸ்க்ரீனில் மட்டும்தான் அந்த ப்ராப்ளமா, இல்லை உங்களுக்கு அப்படி இருந்துச்சா நீங்கள் பார்த்த இடத்துல அப்படின்னு வேணால் சொல்லுங்கள். 3D வெர்ஷன் பெருசாக எஃபெக்டிவாகவே நான் பார்த்த இடத்துல சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இது பத்தாததுக்கு இந்த படத்தில் நைட் சீக்வன்ஸ் டல்லாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல, டே லைட் சீக்வன்ஸே ரொம்ப டல்லாகவே எனக்கு பட்டுச்சு. இதுவுமே படத்திலே அவங்க அப்படி தான் பண்ணியிருந்தாங்களா, இல்லை இந்த ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டினால் எப்படி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பகல் நேரத்திலேயே யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த பளிச்சுன்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே தெரியல எனக்கு.
இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, படத்தில் எந்த ஒரு கதாபாத்திரமே பெருசாக நம்மக்கிட்ட ஒட்டவே இல்லை, ஒரு எமோஷனல் இம்பேக்டை கிரியேட் பண்ணவே இல்லை. ஒன்று கதாநாயகிக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் என்ன, ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத கொஞ்சம் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. இல்லை அந்த ரூத்தி பொண்ணுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் என்னங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. அட்லீஸ்ட் கதாநாயகிக்கும் அந்த ரூத்தி பொண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பையாவது ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. படத்தில் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் கேரக்டரா அப்படின்னீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் சரியாக ரிஜிஸ்டர் பண்ணப்படாமல் பல கதாபாத்திரங்கள் டம்மியாகி போனதுனாலேயே இந்த கதை எங்கேயுமே நமக்குள்ள ஒரு பெரிய இம்பேக்டை விடவே இல்லை. ஒன்று இவங்களுக்கு இது நடக்கக்கூடாதுங்க அப்படின்னு நமக்கு தோணலை, இல்லைங்க இவனுக்கு இது நடந்துருனுங்க அப்படின்னு நமக்கு தோணலை. அந்த மாதிரி அது மாதிரி அவுத்து விட்ட கழுதே ஒரு பக்கம் படம் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி சண்டை காட்சி வரட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி தான் இந்த படம் மொத்தமாகவே எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே பிலோ ஆவரேஜான ஒரு வாட்ச் தான் இந்த சூப்பர் கேர்ள். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கில் இப்போ அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு தேவையான விஷயத்தை அந்த டீம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் பார்க்காது உங்களுடைய கால் தான். அப்புறம் நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.